திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதுரம் கடந்தன முன் நின்றான் யாவன் தங்கு கடற்பு விவரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊர் தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளைக்கு மங்களசின் மயமாதர தமிழ் செம்பாடல் வாரி மடை உடுத்து வளருமன்றே. கிரிச்சமதர் தவம். கிரிச்சமதர் புதிதாக புகுந்த வனத்திற்குள் முல்லை முதலான பூம்பொழில்களையும் குளுமையான தடாகங்களையும் நிர்மலமான இயற்கை காட்சிகளையும் பார்த்த வண்ணம் சென்று ஆரண்யத்துள் ஆசிரங்கள் அமைத்து வேத தியானம் செய்யும் முனிவர் குழுக்களை அணுகி அவர்களை வணங்கினார். அவரை முனிவர்கள் அன்போடு வரவேற்று அவனத்தில் தவம் புரியும்படி கூறினார்கள். கிரிச்சமதர் உள்ளத்தில் உவகை அடைந்தார். அவ்வனத்தில் ஒரு புறம் சென்று வலதுகால் பெருவிரலை பூமியில் ஊன்றி நிறுத்தி தமது ஐம்புலன்களையும் அடக்கி விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனதில் தியானித்து தமது தந்தையால் உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தையும் ஜபித்தார். இவ்வாறு மந்திர நிஷ்டையிலிருந்து 1000 வருஷத்துக்கு ஒரு முறை கண்களை திறந்து மீண்டும் மூடிக்கொள்வார். இப்படியே 10000 வருஷம் வரை அவர் நீண்ட கடுமையையும் தவம் செய்து வந்தார். அந்த தவத்தின் அக்னி ஜுவாலிப்பானது 3 உலகங்களிலும் சென்று அனைவரையும் வாட்டியது. உடனே கணேச பெருமான் தமது இருபக்கமும் சித்தி புத்திகள் வாசம் செய்யும் திருக்கோலத்தோடு கண்களை கூச செய்யும் மிக பேரொழியோடு அவரெதிரே காட்சியளித்தார். அந்த பிரகாசத்தினால் விநாயகரின் முழு உருவையும் காண முடியாமல் கிரிச்சமதர் கண் கூசி தத்தளித்து விநாயகக் கடவுளே, ஒரு விக்கிரமின்றி என் தவம் நிறைவேற அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதனால் அவருக்கு ஞானம் என்னும் அகக்கண்ணை விநாயகருக்கு தந்தருளினார். கிரிச்சமத முனிவர் மனமகிழ்ந்து மிக்க பயபக்தியோடு விநாயகரை கண்குளிர தரிசித்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். விக்னேஸ்வர பெருமானை என் மீது கருணை கூர்ந்து தேவர்களும் காணுதற்கரிய உமது திருமேனியோடு காட்சி அளித்ததை என்னென்று சொல்வேன் என்று நெஞ்சமெல்லாம் உருகி ஆனந்த கண்ணீர் பெருகி வழியை தோத்திரம் செய்து நின்றார். மெய்யன்பனே, உன் தவத்தை கண்டு மகிழ்ந்தோம். உனக்கு விருப்பமான வரங்களையே கேள் என்று விநாயகர் கூறினார். கர்த்தனே, உம் திருவடிகளில் அடியேனுக்கு அசைவற்ற பக்தியை தந்தள்ள வேண்டும். இந்த வனத்தில் நீர் எக்காலமும் கோவில் கொண்டருளி தேவர்கள் முதலிய அனைவருக்கும் அவரவர் விரும்பிய வரங்களை தந்தருள வேண்டும். இந்த வனத்துக்கு புஷ்பக வனம் என்றும் இந்நகரத்திற்கு புஷ்பக நகரம் என்றும் பெயர் ஏற்பட வேண்டும். இவற்றை தவிர என்னை தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், தைத்திரியர்கள், அரக்கர்கள் முதலான அனைவரும் வணங்கி போற்றி என் ஆணையை தட்டாமல் நடந்து கொள்ளும்படியான வரத்தையும் தந்தருள வேண்டும் என்றார். விநாயகர் அவ்வாறே வரங்கள் கொடுத்து பக்தனே, இந்த நகரமானது இந்த கிரேதா யுகத்தில் புஷ்பக நகரம் என்றும் திரேதா யுகத்தில் மனுபூரக நகரம் என்றும் துவாபர யுகத்தில் பானக நகரம் என்றும் கலியுகத்தில் பத்திரிக நகரம் என்றும் பெயர் பெற்று விளங்கும். தன்னிகர் இல்லாத தனிப்பெரும் பலசாலியாகவும் சிவபிரானை தவிர வேறு எவராலும் அளிக்க முடியாத வரப்பிரசாதமாகவும் தமது பாத கமலங்களில் பக்தி வைத்திருப்பவனுமான ஒரு புதல்வன் உனக்கு பிறப்பான். 3 உலகத்தினரும் முன்னை போற்றி போடும்படியான சகல பாக்கியங்களும் உனக்கு சிந்திக்கும் என்று கூறிவிட்டு தம் திருவுருவத்தை மறைத்தார். அதன் பிறகு கிரிச்சமத முனிவர் அந்த இடத்தில் ஒரு கோயில் கட்டி அதில் கணேசமூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார். அதற்கு வரத கணபதி எனவும் பெயரையும் சூட்டினார். அதன் அருகில் ஒரு குளம் வெட்டி அத்தடாகத்துக்கு நீரினால் வரத கணபதி விக்கிரகத்தை நீராட்டி எந்நேரமும் பூஜை புனஸ்காரங்களிலே ஈடுபட்டிருந்தார். கணேச பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டியதால் அத்தடாகத்திற்கு கணேச தீர்த்தம் என்னும் பெயரும் அந்நகரத்திற்கு கணேச நகரம் என்னும் பெயரும் வழங்கின. அனைவருக்கும் சகல சித்திகளையும் தந்தருளியதால் சித்தி நகரம் என்றும் வழங்கி வரலாயிற்று. ஏராளமான சித்தர்களும் தவசீலர்களும் தேவர்களும் சித்தி நகரத்துக்கு வந்து அங்கு கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் சித்தி விநாயகரை கண்குளிர கண்டு தரிசித்து தாங்கள் விரும்பிய வரங்களை எளிதில் பெற்று சென்றார்கள். திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதுரம் கடந்தன முன் நின்றான் யாவன் தங்கு கடற்பு விவரப்பின் அடியோனாதி
சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமாதர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் மடையுடுத்து வளருமன்றே.